தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடனேயே தேமுதிக மக்கள் நல கூட்டணியுடன் இணைந்துள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். சென்னையில் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், விவசாயிகள், மாணவர்கள் நலனுக்கான திட்டங்கள் தங்களின் தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். 3 பக்கங்கள் கொண்ட இந்த தேர்தல் உறுதிமொழியை பொறுத்தவரையிலே புதிய கருத்துக்களையும் சிந்தனைகளையும் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். குறிப்பாக சுற்றுலாத்துறை மேம்படுத்தல், பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியின் போது கண்ட கல்வி மறுமலர்ச்சி, தொழில் கட்டமைப்பு, விவசாய முன்னேற்றம், இவைகள் மீண்டும் தமிழகத்திலே உருவாக வேண்டும். அதேபோல விவசாயி சார்ந்த அறிக்கையாக இந்த அறிக்கை விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலித்திருக்கிறது. விவசாயிகள் நீரை தேடி ஆழ்கிணறுகள் தோண்டி அவர்களுக்கு ஏற்ற உதவியை செய்ய வேண்டும் என்பதற்காக 10-15 விவசாயிகள் அடங்கிய கூட்டுறவு முறையிலே ஆழ்கிணறுகள் தோண்டக்கூடிய நிலையை அரசே ஏற்படுத்தி தண்ணீரை பங்கிட்டு கொடுக்கக்கூடிய முறையை ஏற்படுத்துவோம். அதேபோல மாணவர் நலன் சார்ந்த அறிக்கை என்பதால் மாணவருடைய கல்வி கடன், விவசாயி நலன் சார்ந்ததால் விவசாயிகளுடைய கல்வி கடன், இவைகளுக்கெல்லாம் வருகின்ற காலங்களிலே முற்றுப்புள்ளி வைப்போம். மாணவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் லகுவான முறையிலே விவசாயம் செய்யக்கூடிய, படிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துவோம்.